ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சபையியல் என்கிற தலைப்பின் கீழாக செய்திகளை கற்றுக்கொண்டு வருகிற நாம் சபையினுடைய ஒழுங்கு நடவடிக்கை என்கிற தலைப்பின் கீழும் சபையின் கடமைகள் என்கிற தலைப்பின் கீழும் செய்தியை பார்த்து இந்த தலைப்பை நாம் முடிக்கப் போகிறோம். ஆண்டவர் தமது பிள்ளைகளை தண்டிக்கிறார். அதாவது எபிரேயர் 12வது அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த ஒரு மகனையும் அவர் சிட்சிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். உலக பிரகாரமான தகப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எப்படி அவர்கள் தண்டித்து சிட்சித்து மகனை சரியான ஒழுங்கு நடவடிக்கைகளில் நடத்துகிறார்களோ அதே போல் சபையில் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் ஒவ்வொரு உள்ளூர் சபைக்கும் குற்றங்களுக்கு தகுந்த ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறதற்கு ஆண்டவர் அதிகாரம் வழங்கியுள்ளார். அதாவது ஒழுங்கு நடவடிக்கை எப்படி எடுக்கிறாங்க, ஒழுங்கு நடவடிக்கைக்கான அடிப்படை என்ன, தொடக்க கால சபையில் ஒழுங்கு நடவடிக்கையினுடைய முன்மாதிரி எப்படி இருந்துச்சு, அந்த ஒழுங்கு நடவடிக்கைகள் எப்படி எடுக்கப்பட்டது என்பதை இந்த தலைப்புகளின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். ஒழுங்கு நடவடிக்கையினுடைய அடிப்படை என்னென்னா, தேவனுடைய பரிசுத்தத்தின் அடிப்படையில் பரிசுத்தத்தை கடைபிடிக்கின்ற சபை மட்டுமே உலகில் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். ஆகவே பரிசுத்தத்திற்கு அங்கே முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்றுதான் ஆசாரியர்கள் தங்களுடைய நெற்றிகளிலே போடப்பட்ட அந்த பட்டயத்திலே அவர்கள் எழுதியிருந்தார்கள். ஆகவே அந்த பரிசுத்த குலைச்சல்களை உண்டாக்காதபடி பரிசுத்தத்திற்கான அடிப்படையில் அங்கே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்போ தான் அந்த சபையானது கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற ஒரு சபையாக இருக்கும். அதே போல் தேவனுடைய கட்டளையின் அடிப்படையில் சபையில் ஒழுங்கு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அந்த ஒழுங்கு நடவடிக்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவரும் ஆண்டவரே அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த வசனத்தின் அடிப்படையில், பரிசுத்தத்தின் அடிப்படையில், வசனத்தின் அடிப்படையில் இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தொடக்க காலத்தில் சபையில் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தவங்க யாருன்னா பேதுரு காட்டிய மாதிரி. அங்கே அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அனனியா சப்பிரால் அவர்களை நம்ம பார்க்குறோம். அங்கே எல்லாரும் தங்களுடைய ஆஸ்திகளெல்லாம் விற்று அங்கே கொண்டு வந்து பேதுருவினுடைய பாதத்தில், அப்போஸ்தலர்களுடைய பாதத்தில் வைக்கிறார்கள். அனனியா சப்பிரால் அங்கே பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக அங்கே பொய் சொல்லுகிற காரியத்தில் அங்கே பேதுரு ஒரு நடவடிக்கை எடுக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் பவுல் கூறிய மாதிரி 1 தீமோத்தேயு 1:20 நம்ம பார்க்கிற பொழுது பவுல் கூறிய நடவடிக்கைகளையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இவைகளின் அடிப்படையில் தான் தொடக்க கால சபையில் ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இந்த ஒழுங்கு நடவடிக்கை எப்படிலாம் எந்தெந்த ஆட்களுக்கு எப்படி எடுத்தாங்கன்னு பார்த்தோன்னா, தவறுதலாக தவறு செய்த நபரை கர்த்தரில் சீர்பொருந்த பண்ண வேண்டும். கலாத்தியர் 6:1 அதாவது தவறுதலாக திடீர்னு பை மிஸ்டேக்னு சொல்கிறோமே, தவறு செய்தவரை கர்த்தரில் சீர்பொருந்த பண்ண வேண்டும். இந்த நடவடிக்கையை மிகுந்த சாந்தத்திலும் சகோதர அன்பிலும் நிகழ்த்தணும். எப்படியாவது போட்டு தள்ளி வெளியே துரத்திடணும் அப்படின்னு அல்ல, ஒரு மிகுந்த சாந்தத்தோட ஒரு சகோதர அன்பில் நிகழ்த்தணும். ஆன்மீக மனிதனுக்கு மட்டுமே இந்த சரியான அந்த நடவடிக்கையை சரியாக செய்ய முடியும். அதாவது ஆவியானவரால் நடத்தப்படுகின்ற ஒரு நல்ல ஆன்மீக தலைவனாக இருந்து இந்த காரியத்தை அவர்கள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போனா என்னென்ன காரியத்திலலாம் செய்தாங்கன்னா, சகோதரர்கள் தவறு செய்யலாம், சகோதரர்கள் வழி தவறி நடக்கலாம், சகோதரர்கள் சபைகளில் பிரிவினையை உண்டாக்கலாம், தீய நடத்தைக்காரராக இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு காரியங்களில் இருந்து போதகர்கள் கூட அங்கே உள்ளே இருக்கலாம். இவர்களை எப்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு விசுவாசி பிற விசுவாசிக்கு செய்கின்ற தவறுக்கு ஒருபோதும் நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடரக்கூடாது என்பது பவுலுடைய வாதம். இன்றைக்கி ஒரே சபைக்கு போகிறவங்களே நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நடத்துகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1-8 வரையும் பார்க்கிறோம். விசுவாசி குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே பேசி சபைகளில் தீர்க்காதபடி இன்றைக்கு நீதிமன்றங்களை நாடுகிற குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே விசுவாசி தவறு செய்தால் கர்த்தர் கற்பித்த முறையில் அந்த நடவடிக்கையை எடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15-20 வரையில் இயேசு கிறிஸ்துவே போதித்திருக்கிறார். முதல்ல தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பேசி தீர்க்கணும். மத்தேயு 18:15 அப்படி அங்கே கேட்கலன்னா 2-3 சாட்சிகளை வச்சுட்டு
சாட்சிகளோடு சென்று பேசி பார்க்கணும், மத்தேயு 18:16 படி. அதுக்கப்புறம் சபையின் தீர்ப்புக்கு அவர்கள் தலை வணங்கக்கூடியவங்களா சபையில் கொண்டு போய் அவர்களை நிறுத்தி அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கணும், மத்தேயு 18:17 வரையிலும். ஆகவே தனிப்பட்ட முறையில் பேசி பார்க்கலாம், 2-3 சாட்சிகளோடு கூட போய் பேசி பார்க்கலாம். இல்லை, சபையின் தீர்ப்புக்கு அவர்கள் தலை வணங்கி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது தவறு செய்கிறவர்களை கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தாமல் இவர்களே தீர்த்து முடிக்கிற காரியங்களை பார்க்குறோம். அதே போல் வழி தவறி நடக்கின்ற சகோதரர்களுடைய தொடர்பில் என்ன செய்யணும்னு 2 தெசலோனிக்கேயர் 3:14, 15, 16 பவுல் எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 5:20 கற்றுக் கொடுக்கிறார். அதே போல் சபையினுடைய பிரிவினை உண்டாக்குகிறவர்கள் தொடர்பில் என்ன செய்யணும்? இனிய வார்த்தைகளும் முகஸ்துதியும் கூறி நடந்து ஏழை விசுவாசிகளை கவிழ்த்து போடுகிறவர்களுக்கு, அதாவது பிரிவினை உண்டாக்குகிறவர்களுக்கு சபையின் ஊழியங்கள் எதிலும் ஈடுபடுகிறதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. அதாவது தங்களுக்கு வசப்படுத்துவாங்க. எப்படி அங்கே அப்சலோம் தனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்க்கிறதுக்கு வசப்படுத்தினானோ அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் முகஸ்துதி செய்து அப்படியே ஏழை எளிய மக்களை மெதுவாக அவர்களிடத்தில் கரிசனையாக பேசுகிற மாதிரி சபையை கூறு போடுற ஆட்கள், இந்த பிரிவினை உண்டாக்குற ஆட்கள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். ரோமர் 16:17 பார்க்கிறோம். தீய நடத்தைக்காரர்கள் மிகவும் கொடூரமான பாவம் செய்தோரை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி 1 கொரிந்தியர் 5:1 பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். சபைக்கு புறம்பான உலகம் சாத்தானின் அதிகாரத்துக்குள்ளே கிடைக்குது. சபையிலிருந்து புறம்பாக தள்ளுவது தான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்ததுன்னு அர்த்தம். உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குது, இருளின் அதிகாரத்துக்குள்ளே கிடக்குது. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தன்னுடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்து சபையின் உறுப்புகளாக நம்ம மாற்றி வைத்திருக்கிறாரு. அந்த உறுப்புலேருந்து தூக்கி உலகத்துக்குள்ளே போட்டால் சாத்தானுக்கு கொடுக்குற மாதிரி. அப்படி ஒப்பு கொடுக்கும்போது அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவன் அலறி அடித்து திரும்ப வரும்பொழுது அவனை சேர்த்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சபையினுடைய ஒழுங்கு நடவடிக்கை காணப்படுகிறது. அதே போல் சபை விலக்கு செய்ய தகுந்த பிற பாவங்கள் உள்ள முழுவதும் அனுப்புறதுக்கு என்ன, அவங்க விபச்சாரத்தை சபைக்குள்ளே இருந்துகிட்டே ரட்சிக்கப்பட்டுட்டே செய்தாங்கன்னா அவங்கள தள்ளி விடலாம். பொருளாசை நிறைந்தவங்களாகவே இருக்கிறாங்கன்னா அவங்கள தள்ளி விட்டலாம். விக்கிரக ஆராதனை உடையவங்களாக இருந்தால் உதாசீனம், எதை சொன்னாலும் கேட்குறதில்ல, உதாசீனப்படுத்துகிறவங்க, குடிவெறியில் இருக்கிறவங்க, கொள்ளையடிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 5:11 இப்படிப்பட்ட ஆட்களை சபையை விட்டு விலக்கி தள்ளிடலான்னு சொல்லியிருக்குது. அதே போல் பொய் போதகர்கள், பொய் போதனை சபையிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். விசுவாச கப்பலை உடைக்கிறதற்கு சபையில் நாம் அனுமதிக்கக்கூடாது. முதல் எச்சரிப்பு கூறி பின்பாக அவர்களை வெளியேற்றிவிட வேண்டும். 2 தீமோத்தேயு 2:16 வரையிலும் பார்க்கிறோம். அதாவது ஒழுங்கு நடவடிக்கைகளெல்லாம் இத்தனை எடுக்கிறோமே, தவறு செய்கிறவனுக்கு, வழி தவறி நடக்கிறவனுக்கு, பிரிவினை உண்டாக்குகிறவனுக்கு, தீய நடத்தை உடையவனுக்கு, விபச்சாரம், பொருளாசை, விக்கிரகாராதனை, குடிவெறி, உதாசீனம் அதெல்லாம் இருக்கிறாங்களே. முதல்ல ஒழுங்கு நடவடிக்கை நம்ம ஒரு கடினமான இருதயத்தோடு செய்யாமல் அன்பிலும் தாழ்மையிலும் ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிறவங்களாக இருக்கணும். கோபமும் வைராக்கியமும் ஒருபோதும் அதனுடைய பின்னணியில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும்போது செயல்பற்றக்கூடாது. சபையின் தலைவரான கர்த்தர் தமது ஆவியானவர் வழியாக சொந்த ஜனத்தின் மேல் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறார் என்கிற சத்தியத்தை மறந்துடக்கூடாது. அதாவது சபையின் தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஆவியானவர் மூலமாக தன்னுடைய ஜனத்தின் மேல் அவர் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாரு. அந்த நோக்கத்தோடு தான் பார்க்கணும். கர்த்தர் உலகத்தில் உள்ள அனைவரிடமும் பிரத்யேகமாக சபை மக்களோடும் அன்போடும் கிருபையோடும் தான் அவர் இடைபடுகிறார் என்பதை நம்ம ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு பாவம் செய்து கொண்டிருக்கிற அநேகரை, கெட்டு போகிற அநேகரை, பின்வாங்கி போகிற அனைவரை ஆண்டவர் கிருபைகளை கொடுத்து மீண்டும் அவர்களை எப்படியாவது தன்னுடைய சபையில் சேர்த்து அவர்களுக்கு மன்னிப்பை வழங்கி பரிசுத்த வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அந்த மனப்பாங்கோடு கூட நாம் செய்ய வேண்டும். இப்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும்? விசுவாசியை ஒழுங்குபடுத்தி சபையை பரிசுத்தப்படுத்த முடியும். விசுவாசியை ஆதாயம் செய்ய முடியும். ஆத்மா ரட்சிப்பை நாம் நிறைய ஆத்மா ரட்சிப்பை பார்க்க முடியும். பழி சொல்லுகிற காரியங்கள் நிறுத்தப்படும். ஆகவே சபையில் அவ்வப்போது பாவத்திற்கு தேவையான ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் புற்றுநோய் போன்று அந்த பாவமானது வளர ஆரம்பிச்சிடும். சபையை தூய்மைப்படுத்தலைன்னா,
விசுவாசியை ஆதாயப்படுத்தி எடுக்கலைன்னா, ஆத்தும ரட்சிப்புக்கு நேராக நடத்தலைன்னா, பழி சொல்லிட்டு போனால் அவன் சொல்லிட்டு போகிறான்னு சொல்லி விட்டோன்னு சொன்னால் அது புற்றுநோய் போல வளர்ந்து விடும். தேவ ஆலயமான சபையினுடைய அந்த பரிசுத்த குலைச்சல்கள் உண்டாகிவிடும். ஆகவே ஒழுங்கு நடவடிக்கை அங்கே நிச்சயமாக எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். அதே போல் சபையினுடைய ஆச்சாரங்கள் என்ன ஆச்சாரம் தான் இருக்குதுன்னா, 2 ஆச்சாரங்களை மாத்திரம் கடைபிடிக்கிறோம். ஞான ஸ்நானம், நிச்சயமாக ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். கர்த்தருடைய திருவிருந்து, கர்த்தருடைய மேஜை, கர்த்தருடைய பந்தி என்று சொல்லுகிறோமே, அந்த காரியங்கள் 2 கடைபிடிக்கப்பட வேண்டும். ஞான ஸ்நானம் நிச்சயமாக ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அவன் ஆண்டவரோடு கூட நான் என்னுடைய பாவ வாழ்க்கையில் நான் அவருடைய சிலுவையின் மரணத்திற்கு ஒப்பாக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு ஒப்பாக தண்ணீருக்கு மேலே வரும் பொழுது புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டவனாக, புதிய மனிதனாக, கிறிஸ்துவை தரித்து கொண்டவனாக, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் ஆயினும் பிழைத்து இருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்து இருக்கிறார் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறதற்கு இந்த ஞான ஸ்நானத்தை கடைபிடிக்க வேண்டும். அதனைப் போல அவர் வருகிற வரையிலும் இந்த கர்த்தருடைய பந்தி என்னுடைய பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும்படியாக, இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கென்று நான் பாக்கியவானாய் நான் அழைக்கப்பட்டிருக்கிறதற்கு ஒரே காரணம் அவருடைய சரீரம், அவருடைய இரத்தம் என்பதை உணர்ந்து இதனை கடைபிடிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த 2 காரியங்கள் மாத்திரம்தான் நிச்சயமாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து சபையினுடைய கடமைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். சபையினுடைய கடமைகள் என்னவாக இருக்கணும்? தேவனின் வாசஸ்தலமாக சபை விளங்க வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு சபையாக இருக்கணும். தேவனுடைய அளவற்ற ஞானத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இடமாக இருக்கணும். அதனைத் தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சபையாக இருக்கணும். ஒரு தனி மனிதனை ஒரு ஹீரோ ஒர்ஷிப் வந்துவிடவே கூடாது. தேவன் ஒருவரே கல்வாரி இரட்சகர் மாத்திரமே ஒவ்வொரு ஆராதனைகளிலும் உயர்த்தப்பட வேண்டும். ஆன்மீக நிலையில் சபை ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைய வேண்டும். தேவ கிருபையை சபைகள் விளங்கச் செய்ய வேண்டும், பரிசுத்தப்பட வேண்டும். அதனைப் போல அக்கிரமத்தை தடுக்க வேண்டும். இவைகளெல்லாம் வேத வசனங்களின் ஆதாரங்கள் உண்டு. 1 பேதுரு 1:16 பரிசுத்தப்பட வேண்டும், அக்கிரமத்தை தடுக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:19 பார்க்கிறோம். உலகத்தில் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். மத்தேயு 28வது அதிகாரம் 19:20 படி, மார்க்கு 16:15 லூக்கா 24:47 யோவான் 20:21 அப்போஸ்தலர் 1:8 உலகத்தில் சபைகள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். உலகில் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். கலாத்தியர் 6:10 கர்த்தரின் கட்டளைகளை நடைமுறைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். மத்தேயு 28:19 வசனத்தின்படி விசுவாசிகளை ஒழுங்குபடுத்த வேண்டும். மத்தேயு 18:17 அதுதான் நம்ம பார்த்தோம். ஒரு சகோதரனை ஒரு சாட்சி, ஒரு ஆள் போய் பேசணும், சாட்சியை கூட்டிகிட்டு போய் 2-3 பேர் சேர்ந்து பேசணும், சபையில் பேசணும்னு சொல்லி அந்த ஒழுங்கு நடவடிக்கைகளை பார்த்தோம். விசுவாசிகளுக்குள்ள ஐக்கியத்தை, அவர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சபை கூடி வருகிற காரியங்களை ஏற்படுத்தி சபைகளுக்குள்ள ஐக்கியத்தை வழங்குகிறவர்களாக சபை காணப்பட வேண்டும். இந்த கடமைகளை சபை செய்ய வேண்டும். இவைகளை சபையியல் என்கிற தலைப்பின் கீழாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய இந்த வசனத்தின் அடிப்படையில் சத்தியங்களை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், ஆரோக்கியமான உபதேசத்தை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், உலகத்தினுடைய மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான போதனைகளில் நம்ம சிக்கிக்கொள்ளாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். ஆகவே ஆரோக்கியமான உபதேசத்தை கற்றுக்கொண்டு ஆண்டவருக்கென்று பரிசுத்தமாக வாழ்ந்து அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் செய்கிறவர்களாக நம்ம இருக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.